மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் பார்க்கலாம். நிஃப்டி பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 22,000க்கு மேல சஸ்டெயின் ஆகி தொடர்ந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. தொடர்ந்து மார்க்கெட் வந்து புல்லிஷா தான் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்ச் மாதம் வரைக்கும் அட்லீஸ்ட் 1 ஆர் 2 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 22,000 சுற்றி ட்ரேட் ஆகலாம். நான் ஜனவரியிலேருந்தே சொன்னேன் மார்க்கெட் 22,000 சுற்றி தான் மார்ச் வரைக்கும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. கீழே ஒரு 500 பாயிண்ட் மேலே ஒரு 500 பாயிண்ட் இப்படி தான் அதோடைய ஒரு நிலவரம் இருக்கு. மேக்ஸிமம் ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ் இருக்கலாம். பிறகு மார்க்கெட் ஏதாவது ஒரு சைடு வந்து நிச்சயமா ஏப்ரல் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நிச்சயமா இந்த ரேஞ்சை உடைச்சு பெரிய லெவலில் வந்து மேலேயோ இல்லை கீழேயோ வந்து போகலாம். டவுன் சைடு வந்ததுன்னா மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் வந்து 19,200 20,200 ரெண்டு சப்போர்ட் இருக்கு. அங்க ரெண்டுல ஏதாவது ஒரு சப்போர்ட்ல கண்டிப்பா சப்போர்ட் எடுத்து திரும்ப ரெக்கவர் ஆகி மேல வந்துடும். டவுன் சைடு பொசிஷனல் ஸ்டாப் லாஸ் வந்து 18,500 ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டா இருக்கு. எல்லாம் 18,000 ஃபைனல் ஸ்டாப் லாஸா வச்சுட்டு அந்த மாதிரி நேரங்களில் யூஸ் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் அடுத்த வாரம் கிடையாது. அடுத்த 2-3 மாசங்க அப்புறம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நான் சொல்றேன். ஏன்னா அப்சைட் வந்து லிமிட்டடா இருக்கிறதுனால மார்க்கெட் கரெக்ஷன் கொடுத்துதான் மேல போகும். ஓகேங்களா? மேல மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000-1500 பாயிண்ட் போகுது அப்படின்னா கீழே வந்து அதை விட ஜாஸ்தியா 2,000-2,500 பாயிண்ட் கூட கீழே வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா பெருசா ரிட்டர்ன் பார்க்க முடியாது. ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ நீங்க எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் அதனால தான் நான் பண்ண சொல்றது. எஸ்ஐபினா என்னன்னு தெரியாதவங்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஷேர் மார்க்கெட்ல மாசம் ஒரு 1000-2000 போட்டுட்டு வரலாம். ஸோ பின்னாடி ஒரு 10-20 வருஷம் கழிச்சு நல்ல ரிட்டர்ன் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ல நிஃப்டியில் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் இருக்கு. நம்மளுடைய பங்குச்சந்தையில லார்ஜ் கேப் ஃபண்ட் இருக்கு. இதுல ஏதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா ஷேர்ஸே டைரக்டாவே வந்து பீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுல இன்வெஸ்ட் பண்ணி நீங்க நிச்சயம் வந்து நல்ல லாங் டேர்ம்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் எதிர்பார்த்து வர மார்க்கெட் இது கிடையாது. நிறைய பேர் புதுசா மார்க்கெட் பத்தி தெரியாதவங்க இதை பாக்குறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. புதுசா வந்து வரவங்களுக்கு வந்து மாசம் எனக்கு இத்தனை % கிடைக்குமா அந்த மாதிரி எல்லாம் இது கிடையாது. பட் ஒரு நீண்ட கால அடிப்படையில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஒரு இடம் வாங்கி போட்டீங்கன்னா மாசம் வருமானம் வருதா என்ன உங்களுக்கு? ஒரு 10 வருஷம் கழிச்சு நல்ல ரேட்ல விற்கலையா? ஸோ அந்த மாதிரி வந்து அதை விட நல்ல ரிட்டர்ன் இதில் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட். நான் முன்னாடி கொடுக்குற சிக்னல் வந்து ட்ரேடிங் பண்ணுவாங்க. ட்ரேடிங் பண்றவங்க வந்து நான் சொல்ற இந்த லெவல்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.